பேதுரு கடலில் அப்படியே அந்த தண்ணீரில் நடந்து போகிறார். நடந்து வந்தபோது கொஞ்சம் தூரம் வருகிறார். வந்து கொண்டே இருக்கும்போது காற்றடிக்கிறது, புயல் வருகிறது, கொந்தளிப்பு உண்டாகிறது. அவன் பயப்படுகிறான். இன்று வாழ்க்கையில சாத்தான் நமக்கு கொண்டு வருகிற ஒரு தந்திரம் பயம். புருஷனை கண்ட பயம், மனைவியை கண்ட பயம், பிள்ளைகளை கண்ட பயம், மரண பயம், கடத்தை கண்ட பயம், வியாதியை கண்ட பயம், என்ன ஆகுமோ என்று இருதயத்திலே நடுங்குகிற ஒரு பயம். இந்த பயத்தை சத்துரு கொண்டு வருவார். இதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. எந்த புயல் வரட்டு, எந்த உபத்திரம் வரட்டு, எந்த வியாதி வரட்டு, எந்த கடன் பிரச்சனை வரட்டு, எந்த கஷ்டம் வரட்டு, சொல்லணும், ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறது நிமித்தம் நான் பயப்பட மாட்டேன். நீ அவைகளுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் உன் பட்சத்தில் இருப்பேன், நான் உன்னோடு இருந்து உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன தெய்வம் இந்த பேதுரோடு இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இவன் பயத்துல அவன் நடக்க முடியுமோ? சாதா நடந்துடலாம், இந்த புயல் காற்று வெள்ளத்தின் நிமித்தம் நடக்க முடியுமோ என்கிற சிந்தனை அவன்கிட்ட வந்தது. அமிழ்ந்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் நம்மை கைவிடாத தேவன். எந்த உபத்திரவத்திலும், எந்த பாடுகளிலும், எந்த கஷ்டங்களிலும், எந்த வியாதிகளிலும், எந்த கடன் பிரச்சனையிலும், ஐயோ வாழ முடியாது என்கிற சூழ்நிலையிலும், வியாதியினால் குணப்படுமோ என்கிற சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு கை தருகிற தெய்வம். இந்த பேதுருவை அப்படியே கரம் நீட்டி தொட்டு பிடித்து, யாண்டா நீ அற்ப விசுவாசியா இருந்த, நீ ஏன் சந்தேகப்பட்ட, நீ ஏன் பயப்பட்ட, நீ பயப்படாதே என்று சொல்லி கையை தூக்கி விட்ட தேவன் இன்று நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்.